வணக்கம் மக்களே. வணக்கம் சார். இந்த டெக் சேனல்காரன் அந்த டெக் சேனல்காரன் அடிக்கிறான். ஒரு டெக் சேனல்காரன் அவன் ஆல்ரெடி வேலை செஞ்ச டெக் சேனல்ல இருந்து வெளியே வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் தான் நல்லவன் அவன் கெட்டவன் பேசுறான். இவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் பத்தி ஒரு அட்வொகேட் அக்கா வீடியோ போடுறாங்க. அந்த அட்வொகேட் அக்காவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு அட்வொகேட் காரர் வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. இதுல எது சரி எது தப்புன்னு சொல்லி பல யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை அவங்க ஒரு வீடியோவா போடுறாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நம்ம இருக்கோம்ல, நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு முட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் வந்து உண்மையாவே சில பேர் வந்து இதெல்லாம் வந்து பொய்ன்னு தெரியாம ஏமாறுறாங்க, சில பேர் இருக்காங்க. ஆனா இங்க நிறைய பேர் இதெல்லாம் பொய், இவங்க பண்றதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் டிராமா அப்படின்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் இங்க ஏமாந்துதான் இருக்காங்க. படிச்ச முட்டாளா தெரிஞ்ச முட்டாளா இருந்துட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுல இல்ல நம்ம சொந்தக்காரவங்க கிட்ட இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்மள சுத்தி உள்ளவங்க கிட்டே பார்த்திருப்போம். ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, என்னடா அவன் ஜெயிச்சிட்டான் நீ என்ன பண்ண போற, என்னடா அவன் கார் வாங்கிட்டான் நீ இப்ப கார் வாங்க போற, என்னடா அவன் வீடு வாங்கிட்டான் நீ இப்ப வீடு வாங்க போற, அவன் குழந்தை பத்திரா நீ இப்ப பேக்க போற, இப்படின்னு நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்து அவன் ஜெயிச்சிட்டான் நீ ஏன் ஜெயிக்கலன்ற கம்பாரிசன் வந்து இருந்துட்டே இருக்கும். அதே கம்பாரிசன் தான் இங்க அதிக ஃபேன் பேஸ் இருக்கிற நம்மளுடைய சினிமாவா இருக்கட்டும் இல்ல கிரிக்கெட்டா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கிரிக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் கோலி வந்து செஞ்சுரி அடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, இதே மாதிரி எங்க தலை எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா, எங்க தலை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்காத மேட்சா இது கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்னு கமெண்ட் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹித் வந்து டோர்னமெண்ட் ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, எங்க தலை பண்ணாதா, ஐபிஎல் எங்க தலை பண்ணாதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க. இது வந்து கிரிக்கெட்ல இருக்கு. இப்போ அப்படியே சினிமா பக்கம் வந்தோம் அப்படின்னா, ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த குட் பேட் அக்லி டீசர் வந்து எப்படி இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல வந்து என்ன பிரச்சனை பண்ணாங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீசர் பாக்குறப்போ ஒரு நார்மல் ஒரு ஆடியன்ஸா ஒரு சினிமா வந்து பாக்குற ஒரு ஆளா எனக்கே வந்து இது பாக்குறப்போ நிறைய கெட்டப்ல வந்து அஜித் வர்றது பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. லைக் எப்படின்னா, ஒரு படத்துல நல்ல நல்ல சீன்ஸ் நல்ல நல்ல மாசான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வந்து மொத்தமா சேர்த்து ஒரு ரீல்ஸா போட்டு அண்ட் பின்னாடி அழகான சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டா எப்படி ஒரு ஹோல்சமா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த டீசரை பாக்குறப்ப இருக்குது. இந்த கதை என்னது இல்ல இது கேங்ஸ்டர் கதையா போலீஸ் கதையா இது எதுவுமே வந்து பெருசா இதுல ரிவீல் ஆன மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் அவர்கள் என்னென்ன கெட்டபுளா இருக்காரோ எல்லாத்தையுமே கட் பண்ணி அழகா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. ஆனா அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா, என்னதான் எந்த படத்துல எவ்வளவு பெரிய சூப்பரான மாஸ் சீனா இருக்கட்டும் எவ்வளவு சூப்பரான மியூசிக்கா இருக்கட்டும், அந்த மாஸ் சீன் அப்படின்றது செரியான் டாப் மாதிரி தான். கீழே இருக்க கேக் வந்து எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு டேஸ்டா எவ்வளவு சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேல இருக்க அந்த செரிக்கோ இல்ல மேல இருக்க அந்த சாக்கோ சிப்புக்கோ மரியாதை. அதே மாதிரிதான் ஒரு படத்துல எவ்வளவு பெரிய மாசான சீன் வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சீனுக்கான எவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சுதான் அந்த செரியா அந்த டாப், அதாவது அந்த மாஸ் சீனுக்கு மரியாதை. அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ எனக்கு இந்த படத்துல பயமா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மேலதான், இந்த படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்துல 2 படம் தான் நான் பார்த்திருக்கேன். ஒன்னு த்ரிஷா இல்ல நயன்தாரா, இன்னொன்னு மார்க் ஆண்டனி. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர லவுடா இருக்கும் அண்ட் பயங்கர வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சுத்தமா இது ஒரு கோட்டையா ஆவலன்னு இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் மெட்டீரியல், தியேட்டர்ல ஜாலியா அந்த ஒரு ஃபன்னா ஒரு பிஜிஎமோட ஒரு மாசின்ஸோட பாக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணி பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டா வந்து டிவைட் ஆயிருப்பாங்க. அப்படி பாக்குறப்போ இந்த படம் எப்படி வரப்போகுது, மார்க் ஆண்டனி போறப்போ பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு வரப்போ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு முன்னாடி விடாமுயற்சின்னு படம் வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரி ஓரியன்டா போயிருக்கும். எந்த இடத்துலயும் வந்து அஜித் வந்து அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரிலாம் நடிச்சிருக்க மாட்டாரு, ரொம்ப சாதாரணமா நடிச்சிருப்பாரு, அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு வரப்போ அப்படி கிடையாது. உள்ளார வர்றப்பே எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வருவாங்க, மாசா என்ஜாய் பண்ணணும் அப்படி எக்ஸ்பெக்டேஷன் தான் வருவாங்க. என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ல டிவைட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த படத்துல அஜித் அவர்கள் இந்த டீசர் வச்சு பாக்குறப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி மாசா நடிக்க போறாரு தெரிஞ்சிருக்கு. அது எந்த அளவுக்கு அவரு யூஸ் பண்ண போறாரு, ஆதிக்க ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாருன்றதான் லைட்டா பயமா இருக்குது. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை தாண்டி இதுல என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்துல பிரச்சனை கிடையாது. இந்த டீசரை பார்த்துட்டு பல தற்கொலை ஃபேன்ஸ் வந்து இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே பண்ண வேலை தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது இங்கேயும் இருக்குது. இந்த படம் டீசர் வந்துருச்சு அப்படின்னா இதுல இருக்க ஆக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு வேணா கொண்டாடலாம். பிஜிஎம் மாசா இருக்குது, தலை பயங்கரமா இருக்காரு, தலை இல்ல ஏகே பயங்கரமா இருக்காரு, டீசர் செமையா இருக்குது, படம் கண்டிப்பா ஷோர் ஷாட் ஹிட் தான், என்ன வேணா நம்ம சொல்லலாம். ஆனா இந்த படத்து கூட அதே டேட்ல ரிலீஸ் ஆக போற இட்லி கடை அப்படின்ற ஒரு படம், இந்த டீசர் வந்ததுல இருந்து இட்லி கடையை க்ளோஸ் பண்ணிடலாம், இட்லி கடை வந்து தூக்கிட்டு போக வேண்டியதான், அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிடலாம், அடிச்சிடலாம், நிலம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம அந்த படத்துக்கான ஹேட் வந்து அதிகமாயிட்டு இருக்குது.
அவங்க இன்னும் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணல, அவங்க எந்த விதமான கிளாஷுக்கு வரணும்னு சொல்லல, யாரும் வந்து இந்த படத்தை பத்தி பேசல, இது எங்களுக்கான போட்டியான படம் எதுவுமே அந்த அந்த ஒரு செட்ல இருந்து அந்த க்ரூல இருந்து யாருமே வரவே இல்லை. ஆனா இது வந்ததுல இருந்து நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிக்கணும்ன்றதுக்காக சம்பந்தமே இல்லாத அந்த படத்தை போயிட்டு இந்த படம் ஓடாது, இதுக்கு முன்னாடி இது கிளாஷா, நாங்களாம் எத்தனை கிளாஸ் ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா, நாங்க இதுக்கு முன்னாடி பேட்டை கூட கிளாஸ் ஜெயிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து ஜில்லா கூட நாங்க வந்து கிளாஸ் விட்டுருக்கோம், இப்படி சொல்லிட்டு தேவையில்லாம அந்த படத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. சினிமான்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இங்க நிறைய மொமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். எனக்கு பிடிச்ச ரொம்ப பயங்கரமான மெமரபிளான மொமெண்ட் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சொல்ற மொமெண்ட் என்ன அப்படின்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போன ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அந்த படத்துக்கு இந்த செலிப்ரேஷன் வந்து நான் வேற எதுலையுமே எனக்கு கிடைச்சிருக்காது. அவ்வளோ சூப்பரான ஆடியன்ஸ், அது அவ்வளோ சூப்பரான மொமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு ஒரு மெமரி. அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தியேட்டர்ஸ்ல படங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்படி சினிமான்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் வேர்ல்டு வைட்ல எல்லா இடத்துலயும் பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆன ஒரு விஷயத்துல நம்ம இந்தியன் சினிமான்றது ரொம்ப பெருசு, அதுக்கான வந்து பங்களிப்புன்றது ரொம்ப பெருசு. அதுல நம்ம தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமால இப்போ மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தான் பயங்கரமான போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யார் வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு, யார் 100 கோடி அடிக்கிறா 1000 கோடி அடிக்கலாம், இதெல்லாம் கவலையே கிடையாது. யார் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான போட்டி. அதை சொல்றதுக்கு தமிழ் சினிமா ஃபேனா ரொம்ப ப்ரௌடா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்ம தமிழ் சினிமால நமக்கு வந்து நிறைய நல்ல படங்கள் கூட, தனுஷ்னு ஒரு ஆக்டர், அது மட்டும் இல்லாம பவர் பாண்டி மாதிரி ஒரு படத்தை கொடுத்த நல்ல டைரக்டர், வெற்றிமாறன் கூட சேர்ந்து எவ்வளவு நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல நம்ம பார்த்த அந்த பொல்லாதவன் மாதிரியான படங்கள், சுல்லான் ஆகட்டும், தேவதே கண்டேன் ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து நம்ம அவர் ரசிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தரை எதுக்கு தேவையில்லாம இந்த படம் வருதுன்றதுக்காக ஹேட் பண்ணணும்? சரி, இப்போ நீ உங்க கூட வந்து கிளாஷ் விடாம அந்த படத்தை தள்ளி போறதுனாலயோ இல்ல அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுனாலயோ உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல என்ன ஒரு பெருமை ஒண்ணு இருக்குது? அப்ப நம்ம இங்க வந்து எந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உருவாக்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வருது அப்படின்னா அது கூட வந்து வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகவே கூடாது. எந்த சின்ன படமாகட்டும், வேற எந்த பெரிய படமாகட்டும், அது ரிலீஸ் ஆகவே கூடாது. நார்மலாவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5, 6 படம் 10 படம் வந்து இங்க ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஒரே லாங்குவேஜ்ல. நிறைய படங்களுக்கு இங்க தியேட்டர்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலே நிறைய படங்கள் வந்து OTT ரிலீஸ் பண்றாங்க. சின்ன சின்ன டேரக்டர்ஸ் வந்து தியேட்டர் மூமெண்ட்டுக்காக ஏங்குறது. அப்படி இருக்கிறப்போ பெரிய ஆக்டர் வராதுன்றதுக்காக, பெரிய ஆக்டர்ஸோட படம் வருதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தனுஷும் மிகப்பெரிய ஆக்டர், அவரும் ஒரு ஸ்டார் தான். ஏன்னா ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சிருக்காரு அந்த மனுஷன். அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த படத்தை கூட இன்னும் சின்ன படம், சின்ன டேரக்டர், சின்ன ஆக்டர், வளர்ந்து வரும் ஆக்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு படத்தை அப்படின்னா அப்போ அந்த படம் என்ன ஆகும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க வந்து இதுக்காக தள்ளி போட்டு போயிட்டே இருந்தா அவங்க நினைச்ச மொமெண்ட் வருமா, அவங்க நினைச்ச அந்த பிளான் படி போகுமா? எவ்வளவு விஷயங்கள் பேக்ரவுண்ட் நடக்கும். இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகணும், அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கான கேஸ்டிங் தேடணும், அதுக்கான ப்ரொடியூசரை போய் பிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க்கு ஆரம்பிக்கணும், அது ஒரு கடத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்து டப்பிங்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகணும். இப்படி இருக்கிறப்போ நீ அசால்ட்டா வந்து உனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்துட்டாரு, அவரோட படம் வருதுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை போய் நீ அட்டாக் பண்ணி அந்த படத்தை இவ்வளவு கழுவி ஊத்துறது. இத்தனைக்கும் அந்த படம் வந்து வந்ததுக்கு அப்புறம், இப்போ ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் நல்லா இல்ல வந்து தப்பான கருத்துக்களை சொல்லுது அப்படின்னா நம்ம பேசுறது ஓகே. அந்த படத்தை பத்தி நமக்கு என்ன எதுவுமே தெரியல, அதுக்குள்ள சும்மா இட்லி கடை அதை போட்டு கலாய்ச்சி அதை போட்டு அடிச்சா எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு வந்து சில ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா மட்டமா கேவலமா நடந்துக்கிறாங்க. சார் போய் பாருங்க, படத்தை 10 தடவை கூட போய் பாருங்க. அந்த படம் பிடிக்கலன்னா இங்க போக தேவையில்லை. உங்களை யாருமே இங்க வற்புறுத்தல. நீ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், யாருமே வற்புறுத்தவே கிடையாது. உனக்கு பார்க்க தோணுனா பார்க்காத, உன் காசு. இந்த படம் பார்க்கணும்னு தோன்றவன், நம்ம இட்லி கடை படம் பார்க்கணும்னு தோன்றவன் பார்க்க போறான். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க யார் அதை முடிவு பண்றது? இதை பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு யார் முடிவு பண்றது? கிளாஷுக்கு வரணும் வரக்கூடாதுன்றத நம்ம யார் முடிவு பண்றதுக்கு இருக்கு? எனக்கு என்னன்னா, இதை தாண்டி இன்னும் ஒரு படி மேல போய் இவங்க என்ன பண்ணிடுவானுங்களோன்னு பயமா இருக்கு. அப்படின்னா சப்போஸ் இந்த படம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சப்போஸ் இந்த படம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு வச்சுக்கோமே, இட்லி கடை படம் சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோமே, வேணும்னே இங்க இருந்து இதை பார்த்துக்கிட்டு வயிற்றுச்சல் படிச்சு பொறாம பிடிச்சி ஒரு சில பேர் வந்து அந்த படத்தை போயிட்டு அடிப்பாங்களோ, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஃபேக் ரிவ்யூஸ் கொடுப்பாங்களோ, அந்த படத்தை பத்தி ரொம்ப தாழ்த்தி ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்களோன்றதுதான் இன்னும் பயமா இருக்குது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே இங்க சினிமா தான். எல்லாமே நம்ம என்டர்டைன்மெண்ட்காக தான் வந்து அவங்க எஃபர்ட் போடுறாங்க. நம்ம காசு தான், நம்ம போய் பார்த்து தான் என்ஜாய் பண்ண போறோம். அது எந்த ஆக்டரா இருந்தாலும் நல்லா இருந்தா தான் நமக்கு பிடிச்சிருந்தா, ஜாலியா இருந்தா அந்த படத்தை பார்ப்போம். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். ஸோ இது வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது, கிரிக்கெட்லயும் இருக்குதான் செய்தி. எல்லா ஃபீல்ட்லயும் மிகப்பெரிய கல்பிரிட்ஸ் என்ன கேட்டா ஆடியன்ஸ் தான். மிகப்பெரிய தற்கொலைகள் நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் சைடுல தான் இருக்காங்க. அவங்க மாறினா இங்க ஸ்கேம் நடக்கிறதா இருக்கட்டும், நம்மளை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நம்மளை வச்சு ஆட்ஸ் போட்டு தேவையில்லாத வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கிட்ட விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே நடக்காது. நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிச்சா